என் தங்க பிள்ளையே, பலமுறை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்போதும் என்னை நிராகரித்த உனக்கு நானும் மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்து இருக்கும் பொழுது, இந்த முறையும் இந்த வராகியே நீ அங்கு தவற விட்டு விடாதே. எதை நினைத்தும் கலங்காதே. எல்லா வழிகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும் உனக்கான ஒரு புதிய பாதையை நானே உருவாக்குவேன். நீ தைரியமாக இரு என் தங்கமே. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உனக்கு குழப்பமாக இருக்கும் பொழுது, உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே தருவதற்கு வந்திருக்கும் பொழுது, உன் மனதை வேண்டுமென்றே சிதைத்த ஒருவரை நினைத்து ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகம் சிறியதுதான். உன் கவலை என்னால் தீர்க்க முடியாதா என என் மீது நம்பிக்கையை வைத்து உன் கவலையை என் மீது பாரத்தை இறக்கி வைத்துவிடு. உன் பாரத்தை சுமப்பதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் நீ எதற்காக தங்கமே எதையோ நினைத்து யோசிக்கிறாய்? தேவையில்லாத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். மனிதனின் வெற்றியை அங்கு வீழ்ப்பது எது தெரியுமா? ஒருவன் மனதை சிதைப்பது மட்டும்தான் அவரின் வெற்றியை தடுக்க முடியும் என்று உன் எதிராளிகள் நினைத்துவிட்டால், அதை செய்வதற்கு சிறிதும் தயக்கமின்றி அந்த வெற்றி பாதையை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது குறுக்கு வழி என்று தெரியாமலே வெற்றி என்று நினைக்கும் அவர்களுக்கு என் நாட்டத்தை நான் உணர வைக்கத்தான் போகிறேன். உன் வாழ்வில் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் அது விரைவில் மாறத்தான் போகிறது. இந்த கவலைமான தருணத்திலும் சோகமான நேரத்திலும் இந்த வாராகின் மீது பாரத்தை போட்டுவிடு. யாருமே இல்லையே என்று நினைப்பதை தாண்டி எனக்கென்று என் வராகி தாய் என் வாழ்க்கையை அங்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வராகி ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? என் நாட்டம் களை கட்ட போகும் நேரத்தை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உன் வீட்டில் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் யார் கலக்கத்தை மூட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கான வெற்றி விஷயத்தை நான் அங்கு கொடுக்கத்தான் போகிறேன். வெற்றி என்ற உடனே நீ அங்கு மனம் பதறிக்கொண்டு இருக்காதே என் தங்கமே. அவர்களுக்கு சொல்லும் பாடம்தான். அந்த பாடத்தை சிந்திக்க வைத்து செயல்பட்டு உன் வேலைகளில் நீ கவனமாக இருக்கின்றாய். அவர் வேலைகளை அவர் பார்ப்பதற்கான பதத்தை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதை சிதைத்தவரை பற்றி நீ அங்கு கலங்காதே. எல்லையின்றி போகும் உன் துரோகத்தின் சில சமயங்கள் அங்கு உன் எதிரிகளும் உன்னை எகத்தாளமான வார்த்தைகளாலும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் மனம் சுக்கு நூறாக உடைந்து போகிறது. என் பிள்ளையே, உன் கண் முன்னே உனக்கு வேண்டாத பட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். என்னவெல்லாம் உன்னை சொல்லி அள வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். எந்த செயலை செய்தால் உனக்கு பிடிக்காதோ அந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனம் தாங்காத என் பிள்ளைகள் மனவழியோடு போராடி கொண்டு இருப்பதை நான் அறியாமல் இல்லை. நீ எதையுமே தீவிரமாக எண்ணுவதை விட்டுவிட்டு அதை பற்றி சற்றும் கவனத்தோடு இல்லாமல் கண்டும் காணாமலும் உன் வாழ்க்கையை கடந்துவிட்டு பார். நிச்சயமாக உன் வாழ்க்கை நலமாகத்தான் போகிறது. நீ உன்னை சுற்றி இருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்துதான் இந்த எண்ணத்தை நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன். உன்னை சுற்றி யார் கெடுதல் செய்தார்கள் என்று தெரியாமல் மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உன்னை அமைதி பெறச் செய்வதற்குத்தான் இப்படி ஒரு வழிகளை உனக்கு காட்டி இருக்கின்றேன். என்னை வணங்கி வா. உன் வாழ்வு திருப்பத்தை காணும் நல்ல நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ
அதை தடுப்பதற்கும் இங்கு சதித்திட்டங்கள் தீட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சதித்திட்டத்தை எல்லாம் முறியடித்து உன் வெற்றியை நான் அங்கு உனக்கான பாதையில் கொண்டு வந்து இருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நல்ல நேரம் ஆரம்பமாகும் என்று சொல்வதற்காக இந்த வராகி தாய் நான் வெற்றி வாக்கோடு வந்து இருக்கும் பொழுது உன் கண்ணில் படும் இந்த நேரமே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி விட்டேன். மனம் தளராதே என் பிள்ளையே. உன்னை தேடி நீ யாருக்காக அங்கு காத்திருந்தாயோ அவரையே உன்னை தேடி வரச் செய்ய போகும் நல்ல விஷயத்தோடு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதை எப்படியெல்லாம் அங்கு செயல்பட்டு தவிக்கிறாயோ அந்த தவிப்புகளிலிருந்து மீட்டு வந்து உனக்கு நான் இருக்கின்றேன் என்று அடித்து சொல்ல வந்து இருக்கின்றேன். உன் வராகி எப்படிப்பட்டவள் தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில் நன்மை செய்யும் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நன்மையை மட்டும்தான் வழங்குவேன். அதே சமயத்தில் உனக்கு யாராவது தீமை அழித்து விட்டார்கள் என்று நினைத்து விட்டால் அவர்களுக்கு முதலில் எச்சரிக்கையை கொடுப்பேன். அதன் பின் பாடங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் பதம் பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த வாராகி தடுக்க இங்கு யாராலும் முடியாது. இந்த தாய் உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. உன்னை பிடித்த அத்தனை தீய சக்திகளிலிருந்தும் விலக்கி வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்தெல்லாம் நீ கலங்காதே. அவர்கள் உன்னிடத்தில் இருப்பதற்கு அங்கு தகுதி இல்லை என்பதே நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்கும் சில நேர காலம் உண்டு அல்லவா? அந்த நேர காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். காலத்தின் கோலத்தால் நீ உன் விதியை இழந்து அங்கு நம்பிக்கையை இழந்து என்ன செய்வது ஏது செய்வது என்று மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். தளராதே என் பிள்ளையே. வாழ்க்கையின் பாதையை தெளிவடைய செய்வதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் பாரத்தை வீணாக நீ சுமந்து கொண்டு உன் முகமும் களை இழந்து உன் உள்ளமும் குழப்பமடைந்து இருக்காதே. உன் வாழ்க்கையை குறையாக யார் எண்ணிக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மத்தியிலே ஏமாற்றம் என்பது அவர்கள் உனக்கு கொடுத்ததாகத்தான் இருக்கும் பொழுது அதையும் தாண்டி என் பிள்ளைகள் ஏற்றத்தை பார்க்கும் தருணத்தை நான் குறித்து விட்டேன். நீயோ நினைத்தாய் இப்படியே தான் இருக்குமா, என் வாழ்க்கை மலருமா என்ற கேள்விக்குறியோடு என்னிடம் வந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தோடு எடுத்துச் செல்லத்தான் போகிறேன். மிக பெரும் ஏற்றத்தோடு உனக்கு தரத்தான் போகிறேன். தடை 100 வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி உன் வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நீ அங்கு புன்னகை இழந்து காணப்படும் இந்த தருணத்திலே அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு அந்த தடைகளை உடைத்தெறிந்து விட்டு எல்லாவற்றிற்கு மேலாக இந்த வாராகி உன்னோடு தான் இருக்கின்றாள் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக நான் வந்து இருக்கின்றேன். உன் மனம் உடைவதை பற்றி இங்கு கலங்காதே. அத்தனை நிலையிலும் இந்த தாய் உன்னை எழுவதற்கு இங்கு முயற்சி செய்து விட்டேன். அதில் வெற்றியும் கண்டு விட்டாய். நீ நினைத்தது தான் பலிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.